அனைவருக்கும் வணக்கம். 5ஆம் வகுப்பு தமிழ் வினாத்தாள் இருக்குது. இந்த வினாத்தாளினுடைய விடைகளை பார்க்கலாம். ஒரு பொருள் பன்மொழியை பொறுத்துக. உள்ளம், உள்ளம் அப்படின்னா மனம், நெஞ்சம். அரசன் வேந்தன், கோ. வெகுமதி அப்படின்னு சொன்னால் சன்மானம், பரிசுன்னு அர்த்தம். கவிதையினுடைய வேறு பொருள் செய்யுள், பாட்டு. ஆழி அப்படின்றது கடல், சமுத்திரத்தை குறிக்கும். அடுத்து பொருத்தமான சொல்லை எடுத்து எழுதுகிறோம். தோப்பில் தென்னை மரங்கள் உள்ளன. தவளை மழையில் நனைந்தது. படைவீரர் கையில் கூர்மையான வாள் இருந்தது. நெற்கதிர்களுக்கு இடையே களைகள், இந்த லை வரணும், களைகள் முளைத்திருந்தன. வாணி துரித உணவை சாப்பிட்டதால் வயிற்றில் வலி ஏற்பட்டது. அடுத்தது தொடர்களை படிச்சுட்டு வரிசைப்படுத்துகிறோம். இது நம்ம பாடப்பகுதியில் வர்றது தான். முதல்ல எது வரும்னா, மூதாட்டி ஒருவர் உடல்நலமின்றி மரத்தடியில் படுத்திருந்தார். 2வது, மூதாட்டி உதவி செய்யுமாறு பாலனை அழைத்தார். பாலன் அவசர வேலை இருக்கிறது என கூறி சென்று விட்டான். பூவண்ணன் மூதாட்டியை தூக்கிவிட்டார். பூவண்ணன் உணவு வாங்கி கொடுத்தார். இதுதான் அந்த வரிசை. அந்த எண்களை நம்ம இங்கே கீழே போட்டுக்கிறோம். கீழே தொடர்கள் இருக்குது. இந்த தொடருக்கு ஏற்ற பொருளை எடுத்து எழுதுகிறோம். முதல்ல பஞ்சாக பறத்தல். பஞ்சாக பறத்தல் அப்படின்னா அலைந்து திரிதல். ஆகாய தாமரை, அது இல்லாத ஒன்று. ஓலை கிழிந்தது அப்படின்னா வேலை போய்விட்டது. முதலை கண்ணீர் அப்படின்னா பொய் அழுகை. நீர்மேல் எழுத்து அப்படின்னா மறைந்து போதல். சுத்தமான நிறுத்த குறியீடுகளை இடுக. பெண்ணே, இங்கே ஒரு கமா. நீ சொல்வது உண்மைதானா? இங்கே ஒரு கேள்விக்குறி. உண்மையாயின் அரசர்க்குரிய சிலம்பின் பரல் முத்துக்களால் ஆனது. புல் ஸ்டாப், முற்றுப்புள்ளி. ஆன்றோர் நிறைந்த இந்த அவைதனிலே அனைவருக்கும் உண்மையை உணர்த்துகிறேன். யார் அங்கே? இங்கே ஒரு கார்புள்ளி. காவலண்டமிருந்து பெற்ற அச்சிலம்பை இங்கு கொண்டு வா. இங்கே ஒரு ஆச்சரியக்குறி. அடுத்தது தொடரில் அமைச்சு, இந்த வார்த்தைகளை தொடரில் அமைச்சு எழுதுகிறோம். ஒலிபெருக்கி. விழாவில் ஒலிபெருக்கி மூலம் பாடல்கள் ஒலித்தன, இல்லை ஒளிபரப்பப்பட்டன. ஓனான் மரக்கிளையில் ஊர்ந்து செல்கின்றது. திருவிழா. எங்கள் ஊர் திருவிழாவில் கலை நிகழ்ச்சிகள் இடம்பெறும், இல்லை இடம்பெற்றது. இந்த மாதிரி எழுதிக்கலாம். அடுத்து வள்ளல் கடையேழு வள்ளல்கள் இருக்காங்க, அதில் யாராவது ஒருத்தர் எழுதிக்கலாம், மாதிரி எழுதிக்கலாம். இல்லைனா பாரி முல்லைக்கு தேர் தந்து புகழ் பெற்றார். அடுத்து விருந்துகள் பல வகை, அதாவது திருமண விருந்து, பிறந்தநாள் விருந்து, இந்த மாதிரி சொல்கிறோம். அதே மாதிரி விருந்தினர்களை உபசரிக்கும் முறை தான் விருந்து ஆகும். விருந்தினர்களை உபசரிக்கும் முறைக்கு தான் விருந்து ஆகும் அப்படின்னும் இங்கே நம்ம எழுதிக்கலாம். அடுத்து பாடலை படிச்சுட்டு இந்த வினாக்களுக்கு விடையளிக்கிறோம். கண்வனப்பு கண்ணோட்டம், கால்வனப்பு செல்லாமை, எண்வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல், பண்வனப்பு கேட்டார் நன்றென்றல், கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டான் நன்றென்றல் வனப்பு. இந்த பாடலிருந்து 2 உடல் உறுப்புகளின் பெயர்கள். கண்ணு, கால். 2ஆம் எழுத்து ஒன்று போல் வரும் சொல் கண்வனப்பு, எண்வனப்பு. இதில் இன் என்ற எழுத்து ஒன்றா வருது. அப்படி இல்லைன்னா கேட்டார்னன், வாட்டானன், இதில் இட்டுன்னு வருது. இசை என்ற பொருள் தரும் சொல் பண். இப்போ படிவத்தை நிரப்புகிறோம். சேர்க்கை விண்ணப்பம். மானுடைய பெயர் எழுதுகிறோம். பிறந்த நாள். பெற்றோர் பெயர், வீட்டு முகவரி. இப்போ பெற்றோர் பெயர் ஆண் போட்டிருக்கிறதுல ஆறுமுகம். அம்மா பேர் ஆனந்தி. ஆறுமுகம், ஆனந்தி. இந்த மாதிரி பெற்றோர் பெயர், அவங்களுடைய வீட்டு முகவரி. அடுத்தது இறுதியாக படித்த வகுப்பு, பள்ளி. இதுக்கு முன்னாடி எங்கே படித்தாங்க அப்படின்னு 3ஆம் வகுப்பா இல்லை 4ஆம் வகுப்பா, கடைசியாக படித்த வகுப்பு உடைய பள்ளியினுடைய பேர், கடைசியாக மாணவருடைய கையொப்பம். பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க. இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகில் அமர்ந்துள்ளது. இதன் வரலாறு மிகவும் தொன்மையானது. இங்கு அமைந்துள்ள கரிசன் சோழா என்ற பகுதியை மூலிகை மருத்துவமனை என்று அழைக்கின்றனர். பலவிதமான விலங்குகள், பறவைகள், மூலிகைகள் இங்கு வளப்படுத்தப்படுகின்றன. தமிழ்நாட்டில் உள்ள 5 புலிகள் காப்பகங்களில் இச்சரணாலயம் அதிக பரப்பளவை கொண்டுள்ளது. இதில் கேள்வி என்னென்னா, கரிசன் சோழா இப்பகுதியை எவ்வாறு அழைப்பர் அப்படின்னா மூலிகை மருத்துவமனை. பழமை, காட்டு விலங்கு. இதுக்கு இணையான சொற்கள் பழமை அப்படின்னா தொன்மை, காட்டு விலங்குக்கு வனவிலங்கு. வனவிலங்கு சரணாலயம் அமைந்துள்ள பகுதியை வளப்படுத்தும் ஆறுகள் சிறுவாணி ஆறு, ஆழியாறு. அடுத்து அறிவிப்பு. இங்கே ஒரு அறிவிப்பு பலகை இருக்குது. இப்போ இந்த அறிவிப்பை வச்சுட்டு கீழே கேள்விகள் இருக்குது. நீங்கள் அண்ணா நூற்றாண்டு நூலகம் சென்றால் எந்த தளத்திற்கு செல்ல விரும்புவீர்கள், ஏன்? இங்கே என்னென்ன தளங்களில் என்னென்ன புத்தகங்கள் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம எந்த தளத்துக்கு போனால் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு எழுதணும். நான் முதல் தளம்னு எழுதிக்கேன். ஏனென்றால் முதல் தளத்தில் தான் குழந்தைகளுக்கான புத்தகங்கள் இருக்கும். அதனால் நான் முதல் தளம் பிடிக்கும் அப்படின்னு எழுதியிருக்கேன். அடுத்து மருத்துவ நூல்களை படிக்க நீங்கள் செல்ல வேண்டிய தளம். மருத்துவம் சார்ந்த நூல்கள் 5ஆம் தளத்தில் இருக்குது. அப்போ 5ஆம் தளம் செல்ல வேண்டும். உங்கள் வீட்டில் நூலகம் அமைக்க விரும்பினால் எந்த வகையான நூல்களை தேர்ந்தெடுப்பீர்கள், ஏன்? தமிழ் நூல்கள், கணிதம் மற்றும் அறிவியல் நூல்களை தேர்ந்தெடுப்பேன். ஏனெனில் எனக்கு கணக்கு, தமிழ் மற்றும் அறிவியல் பாடங்களில் ஆர்வம் அதிகம்.
சொற்களை பயன்படுத்தி ஒரு கதையை உருவாக்கணும். இங்கே இருக்கிற சொற்களில் ஏதாவது குறைஞ்சது 5 சொற்களை வந்து எடுத்து கதையை உருவாக்க சொல்கிறாங்க. பூங்குன்றன், குளம், ஆமை, தேனி, மீன்கள் இந்த சொற்களை நான் எடுத்துருக்கேன். பூங்குன்றன் தன் கிராமத்தில் உள்ள குளத்திற்கு சென்றான். குளத்தில் மீன்கள் துள்ளி குதித்தன. குளக்கரையில் ஆமை படுத்திருந்தது. செடியில் அழகான பூக்கள் பூத்திருந்தன. தேனி ஒன்று அங்கிருந்த பூக்களில் தேன் சேகரிப்பதை பார்த்தான். இந்த அழகான காட்சியை பார்த்து ரசித்தான். அடுத்தது இந்த வந்து உங்கள் பள்ளியில் நடைபெற்ற குடியரசு தின விழாவை குறித்து உங்கள் நண்பனுக்கு ஒரு கடிதம் எழுத சொல்கிறாங்க. அன்பு நண்பா மணி, நீ நலமா? நான் இங்கு நலம். எங்கள் பள்ளியில் 76வது குடியரசு தின விழா தேதி 26/1/2025 அன்று நடைபெற்றது. இந்த விழாவில் நானும் மாறுவிட போட்டியில் கலந்து கொண்டேன். கலை நிகழ்ச்சிகள் மிகவும் சிறப்பாக இருந்தன. தேசிய சின்னங்கள் போல் வேடமிட்டு நடத்திய நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக இருந்தது. அடுத்து உன் அன்பு நண்பன் அன்பு. உரைமேல் மிக ஒரி அப்படின்றது வந்து நம்ம யாருக்கு அனுப்புகிறோமோ அவங்களுடைய விலாசம், அவங்களுடைய பேர், தகப்பனார் பெயர், வீட்டு எண், தெரு, ஊர் பேர். நன்றி.